ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஹோஅப்பனோபோனோ அப்படிங்கிற ஒரு ஹவாயியன் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இது ஹவாய் மக்கள் தங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுக்காகவும் தங்களோட நெகட்டிவ் கர்மாவோட எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹோஅப்பனோபோனோ அப்படிங்கிறது ஒரு மந்திரம் மாதிரி 4 ஃப்ரேசஸ், அதாவது 4 சென்டென்சஸ் உள்ளதாக இருக்குது. இது ஹவாய் மொழியில் அவங்க பின்பற்றிருக்காங்க. இப்போது அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோஅப்பனோபோனோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இதை ரிப்பீட்டடாக ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஹீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோஅப்பனோபோனோவில் வர 4 ஃப்ரேசஸை பற்றி பார்க்கலாம். இது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க் யூ, ஐ லவ் யூ. இவர் தான் டாக்டர் ஹியூலன். இவர் ஒரு தெரபிஸ்ட். ஹவாயின் ஸ்டேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டில் நிறைய மென்டலி அஃபெக்ட் ஆன கிரிமினல்ஸை வச்சுருந்தாங்களாம். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குமா. அந்த வார்டில் இருக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸ் அடிக்கடி சிக் லீவ் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அந்த கிரிமினல்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக டாக்டர் ஹியூலனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் ட்ரெடிஷ்னலாக அந்த பேஷண்ட்ஸை ஹீல் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் யூஸ் பண்ண மெத்தட் இந்த ஹோஅப்பனோபோனோ. அவர் தனக்குத்தானே அந்த ஹோஅப்பனோபோனோவை சொல்ல ஆரம்பித்தாராம். கொஞ்ச நாள்லேயே அவரை சுற்றி இருக்க சூழ்நிலையில் அவர் நிறைய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வார்டில் நிறையா டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அவர் அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் இதை சொல்லித்தராரு. ஸோ அவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ண நிறைய மனநிலையில் மாற்றம் அடைகிறாங்க. அவங்க எல்லாருமே நல்ல குணம் அடைகிறாங்க. இந்த ஹோஅப்பனோபோனோ அப்படிங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். கர்மா அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம எப்போவோ பண்ண மிஸ்டேக்ஸ் தான் இப்போ நம்மளோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட பாஸ்ட் லைஃபாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட் பர்த்தில் நடந்த விஷயமாக இருக்கட்டும், நம்ம எப்போவோ லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்குண்டான பொறுப்பை நம்மளே முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிறது தான் இந்த ஹோஅப்பனோபோனோ ப்ரேயர். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிற இந்த 2 லைன்ஸோட அர்த்தமும் நம்ம எப்போவோ செஞ்ச மிஸ்டேக்ஸ்க்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டு மனசார அதுக்கு மன்னிப்பு கேட்குறது. இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்க சுப்ரீம் பவர்கிட்டையோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை நீங்கள் எதால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, இப்போ ஹெல்த்தால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா உங்கள் நீங்கள் உடம்புக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் இது நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்புக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். இல்லை நீங்கள் அதிகமாக ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகிட்ருக்கீங்கன்னா அந்த மணி எனர்ஜிக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். இந்த ரிலேஷேஷனுக்கு அப்புறமா உங்களோட ஹையர் செல்ஃப் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் உடம்புலேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நன்றி தெரிவிங்க. எனக்கு மேலே இருக்க அந்த பிரபஞ்ச சக்திக்கிட்டேயும் எனக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும், என்னோட உடம்புலேருந்து எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸ். நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுனாலையும் உங்களுக்கு தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறதுனாலையும் உங்களோட கர்மாவிலேருந்தே நீங்கள் விடுபடுறீங்க. உங்கள் கர்மாவை நீங்கள் குறைக்கிறீங்க. உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியே கிளென்ஸ் ஆகிறப்போ உங்களை நோக்கி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வர ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஹெல்த்தால் அஃபெக்ட் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி கிட்ட ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த ஃப்ரேசஸை ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். 21 டைம்ஸ்லேருந்து 108 டைம்ஸ் வரை சொல்லலாம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக சொல்கிறப்போ உங்கள் பாடியில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கிளென்ஸ் ஆகி உங்கள் பாடி ஹீல் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பை நீங்கள் சரியாக நேசிக்காமல் விட்டுருந்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் உடம்பை சரியாக கவனிக்காமல் விட்டுருந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்கள் ஆளாகிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ்க்கு நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு தேங்க் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் பாஸ்ட் லைஃப் இல்லை பாஸ்ட் பர்த்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த மணிக்கும் நீங்கள் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்ட்ஸை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இதை ரிப்பீட்டடாக சொல்கிறப்போ உங்களோட மணி எனர்ஜியில் இருக்க பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும். மணி எனர்ஜி உங்ககிட்ட ஈஸியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதை பார்க்குறதுக்கு சாதாரண வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே ஒரு டீப்பர் மீனிங் இருக்குது. ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்குது. ஆரம்பத்தில் எனக்கும் இந்த ஹோஅப்பனோபோனோ டெக்னிக் மேலே பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆழமான கருத்தை புரிஞ்சுக்கிட்டப்ப தான் எனக்கு இந்த டெக்னிக் மேலேயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம எல்லாருமே இங்கே ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி வைப்ரேஷனல் ஸ்டேட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸும் ஒவ்வொரு எனர்ஜி அண்ட் வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க.
நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் நமக்கும் ஒரு கார்மிக் பாண்ட், ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். நம்ம யாரையாவது எப்பயாவது காயப்படுத்தியிருந்தாலோ, இல்லை அவங்க நம்மளை காயப்படுத்தியிருந்தாலோ, அந்த காயம் ஆறாமல் இருந்துச்சுன்னா திரும்ப அடுத்த பெர்த்தில் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு இந்த லைஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குமா. அதை நம்மளால் சரி செஞ்சுக்க முடியலன்னா திரும்பவும் ஒரு பெர்த் எடுப்போம். இதே மாதிரி அந்த ஒவ்வொரு பெர்த்லேயும் நம்ம புதுசாகவும் கார்மிக் ரிலேஷன்ஷிப் உருவாக்கிட்டு இருப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம சரி செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட கர்மாவே குறைய ஆரம்பிக்கும். இல்லைனா அந்த கர்மா நம்மளை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு அப்படின்னா அதை மன்னிச்சு அவங்க கூட பழைய மாதிரி ஏற்றுக்கிட்டு பழைய மாதிரி பழகணுங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்கள உங்கள் மனசுலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணி லெட் கோ பண்ணுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க கார்மிக் ரிலேஷன்ஷிப் இதோட முடியட்டும். அவங்கள நான் எனக்குள்ளே இருந்து ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுக்குள்ள நீங்கள் தான் அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களை ஹர்ட் பண்ணவங்களையோ உங்களை காயப்படுத்தினவங்களையோ. அந்த சோல்க்கும் எனக்கும் இருந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் இதோட முடியட்டும். அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறேன் எனக்குள்ளே இருந்து. அவங்க அவங்களோட பாதையில் போகட்டும். அவங்கள முழுமையாக மன்னிச்சு அவங்கள நான் பிளஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்க நீங்கள் அந்த கர்மாலேருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க. உங்களை நினச்சி நீங்கள் குற்ற உணர்வில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே நீங்கள் திரும்பவும் கர்மாக்குள்ளே தான் இருப்பீங்க. மன்னிப்புங்கிறது மற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களோட மிஸ்டேக்ஸை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா மன்னிப்பு உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. உங்களை நீங்கள் ஃபர்கியூ பண்ண தான் உங்களால் மற்றவங்கள மன்னிக்க முடியும். எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸையுமே உங்களுக்குள்ளே ஹோல்ட் பண்ணாதீங்க. அதுதான் உங்களோட கர்மாவையே உருவாக்கிட்டு இருக்கு. உங்களை முழுமையாக ரிலீஸ் பண்ணுங்க. உங்களை முழுமையாக ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருங்க. இதனால நீங்கள் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதியே உருவாக ஆரம்பிக்கும். ஆனந்தத்தையே உணர்வீங்க. இந்த பாயிண்டில் தான் நீங்கள் உங்கள் கர்மா குறையிறத உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஹீல் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம லைஃப்பில் கஷ்டத்தை கொடுத்தவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க கூட பழைய மாதிரி பழகணுங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்கள மன்னிச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் மனசில் அவங்கள ஹோல்ட் பண்ணாமல் வெளியே அனுப்பிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த தாட்ஸாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ள அலோ பண்ணாதீங்க. ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா ஒரு பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சு திரும்ப அவங்க கூட சகஜமாக பழங்கி திரும்ப அந்த ஹர்ட்டை அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு அவங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெளியிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களோட இன்னர் பீஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கற்றுக்குவாங்க. இன்னும் அந்த சோல் க்ரோ ஆகலை, மெச்சூர்ட் ஆகலை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள உங்களோட பீஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்க எந்த விஷயத்தையும் அனுமதிக்காதீங்க. கோபமாக இருக்கட்டும், ஹேட்ரடாக இருக்கட்டும், வெறுப்பு, இந்த மாதிரி எந்த உணர்வையும் உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதை உங்களை விட்டு தள்ளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு கார்மிக் பாண்டை நீங்கள் க்ரியேட் பண்ண மாட்டீங்க. அடிக்கடி அவங்கள உங்ககிட்ட இருந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், உங்களை லெட் கோ பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. இதுதான் ஃபர்கிவ்னஸோட உண்மையான அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய் பாய்.